சாம்பவி இரவு முழுவதும் உறங்கவில்லை. முதலாக அவள் தனியே செய்த நீண்ட ரயில் பயணம் அது. வயசு பெண்ணை தனியாக ராத்திரி வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டா சரியான துணை இல்லாட்டி என்னாகும்? அம்மா புலம்பியதால் தான் அப்பா மகளது பயணத்திற்கு தக்க ஏற்பாடுகள் செய்திருந்தார். எதிர் வீட்டு தங்கத்துறை தம் மனைவியுடன் முக்கொம்புக்கு போக கிளம்பியது அவருக்கு அனுகூலமாகிவிட்டது. புலியூருக்குத்தானே குழந்தை போகுது. நாங்கள் முக்கொம்பு வர பஸ் பயணத்தில் கூட துணையாக இருப்போம். அந்த நிறுத்தத்தில் உங்கள் மனுஷா யாராவது வந்திருந்தா அவங்க கையில் சாம்பவியை ஒப்படைச்சிட்டு சித்த நேரம் நின்று பார்த்துட்டு தான் போவோம். பயப்படாதீங்க. எதிர் வீட்டு தங்கத்துறை உண்மையிலேயே தங்கமானவர். இரு குடும்பமும் நெருக்கமாக நண்பர்களை பழகி இருப்பார்கள். இனி கவலை என்ன என்று அப்பா அவளை கிளம்பச் சொல்லி பயண சீட்டு, கை செலவுக்கு பணம் எல்லாவற்றுக்கும் தயார் செய்தார். அம்மாவுக்குத்தான் அத்தனை திருப்தி இல்லை. வயசான உங்கள் அண்ணி உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டாங்கன்னு கடிதம் போட்டு உதவிக்கு யாராச்சும் அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்டதும் மூத்தவளையை அனுப்புறது? அவள் வேலை தேடி கொண்டிருக்கும் பெண்ணு நிற்கலையா? அவள் இங்கே இருந்தால் தானே வேலை கிடைக்கும். ஆமாம், பிஏ முடிச்சுட்டு தட்டெழுத்து சுருக்கெழுத்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு விளம்பரங்களில் வர எல்லா இடங்களுக்கும் 6 மாதமாக அவள் அலைஞ்சு பார்த்துட்டா. தோட்டத்துலையா வேலை காய்ச்சி தொங்குது, போய் லபக்குன்னு பறிச்சுட்டு வர. கொஞ்ச நாள் கிராமத்தில் போய் அன்னிக்கு உதவியாக இருக்கட்டும். இவ ஒருத்தி தானே பெரியவ. மற்ற 2 பெண்ணுங்களும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்களே. அண்ணன் பெஞ்சாதிய கடைசி காலத்தில் கவனிக்கலைங்கிற கெட்ட பேர் எனக்கு எதுக்கு? அதனால் அனுப்புகிறேன். பாகப்பிரிவினை செய்தப்போ வீட்டை தங்க பெயருக்கு எடுத்துக்க சொல்லி தூண்டி கொடுத்தா உங்கள் அண்ணி. அவங்களுக்கு உருகுறீங்க. அது கிராமத்து வீடு. அதன் மேலே கழுத்து மட்டும் கடை. அப்பாவுக்கு பிறகு உன்னை கட்டிக்கிட்டதும் நான் பட்டணம் வந்துட்டேன். இங்கே வேலை தேடிக்கிட்டேன். அண்ணன் அப்பா விட்டு போன நிலத்தை விற்று என் பங்கை கொடுத்துட்டு வீட்டை தனக்கு எழுதிக்கிட்டார். அது தப்பா? பெரிய பங்கு. சும்மா அலட்டிக்காத. உன் கழுத்தில் எங்கள் நிலம் விற்ற பணம் 3 சவரன் தங்க சங்கிலியாக தொங்குதே. இது இப்போ விலைக்கு என்ன பெரும் யோசி. 3 பொண்ணுங்க, ஒரு பிள்ளைன்னு 4 வச்சுருக்கோமே. அதுங்களை சீர்படுத்த காசு வேணாமா? சரி, சாம்பவிக்கு வழி பயணத்துக்கு வேண்டியதை எடுத்து கட்டி கொடு. நம்ம சண்டை காலம் முற்றிலும் இருக்கவே இருக்கு என்று அப்பா சிரித்தார். பல நாட்களாக பரணில் கிடந்த அந்த சிறு தகரப்பெட்டியை எடுத்து அம்மா சுத்தப்படுத்தி தந்தாள். அந்த காலத்தில் வாங்கிய பெட்டி கணமும் உரமுமாக தூசி தட்டியதும் சிறிதும் துருப்பிடிக்காது நீலச்சாயத்தில் பளிச்சென்று இருந்தது. அதற்குள் ஒரு 4 இட்டை போட்டு அவள் தானே சாமான்களை அடுக்கி வைத்து கொண்டாள். அவளிடம் இருந்ததெல்லாம் சில புடவைகள்தான். வீட்டுக்கு கட்ட 2 பழைய வாயில் சேலை, வேலை தேடி போக உடுத்த 2 புதிய மல்மல் புடவைகள், ஒரு நைலான் சேலை, அவளுக்கு ஏற்ற ஜாக்கெட்டுகள், உள்ளாடைகள் சில. அமெரிக்காவில் வாழ்ந்த அவர்களது தூரத்து உறவுக்காரி அவர்களை பார்க்க வந்தபோது அம்மாவுக்கு விட்டு போயிருந்த ஒரு பழைய ஆரஞ்சு வண்ண காஞ்சிபுரப்பட்டு சேலையை கோவிலுக்கு போனால் உடுத்திக்கொள் அம்மா பெருமிதத்துடன் அவளுக்கு இரவல் தந்திருந்தாள். அத்துடன் தன் ஒப்பனை பொருட்களான சோப்பு, சீப்பு, பவுடர், முகம் பார்க்கும் கண்ணாடி இவைகளை மறக்காமல் அவள் எடுத்து வைத்து கொண்டாள். பவுடரும் மையும் உனக்கு எதுக்கு? தங்க சில போல நீ மூக்கு மொழியுமா அழகா இருக்க. இதெல்லாம் என்னை போல மூஞ்சிகளுக்கு கொஞ்சம் அழகூட்ட உபயோகிக்க வேண்டியவை. என் ராசாத்தி. தங்கதுரை மனைவி அவளை புகழ்ந்தபடி கன்னங்களை தடவி திருஷ்டி எடுப்பது வழக்கம். அவள் கல்லூரியில் படித்த காலத்தில் அவளது தோழிகள் அடிக்கடி கேட்பார்கள், சாம்பவி, உண்மையை சொல், நீ என்ன சோப்பு உபயோகிக்கிற? எந்த பர்பஸையில் பற்களை தேய்ச்சிக்கிற? தலைக்கு தடவிக்கிற என்ன பேர் என்ன? எங்களை போன்றவர்களுக்கு வாங்க கட்டுப்படியான சோப்பு, எண்ணெய் இதுகளை தான் உபயோகிக்கிறேன். ஏன் கேட்குறீங்க? பொய் சொல்கிற. பச்சை குழந்தையின் பாலுடையும் முகம் போல உன் மூஞ்சி வழவழன்னு தெரியுது. தொட்டா பட்டு போல சருமம் மிருதுவாக இருக்குது. முத்து கோர்த்தது போல பல் வரிசையாக பளிச்சுன்னு அழகாக இருக்குது. மயில் தொகை போல முடி எத்தனை அடர்த்தி. இடுப்புக்கு கீழே பின்னு தொங்குதே. அப்பாடி, எங்களுக்கு உங்களை போல பங்களா, கார் என்ற அந்தஸ்து ஆஸ்தி எதுவும் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு அலுவலகத்தில் 25 வருஷத்துக்கு மேலே கணக்கராக வேலை பார்க்குறார். அதுக்குள்ளே தலையில் நரக்கண்டு, கண்களை சுற்றி சுருக்கங்கள் ஏற்பட்டு வயதுக்கு மேலே தளர்ந்து போயிட்டுருக்கார். நாங்கள் சிந்தாதிரிப்பேட்டை தாதப்பன் தெருவில் ஒரு ஓட்டு வீட்டின் பின்பகுதியில் ஒன்று கொடுத்தனத்தில் வாழ்கிறோம். அதனாலேயோ என்னவோ இயற்கை எங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு இவைகளை சொத்தாக கொடுத்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். சொல்ல வேண்டுமென்று நாக்கு துடிக்கும். அந்த பெண்கள் மேல்மட்டத்து வாசிகள். பண திமிரினால் வாயாடுவார்கள். அவர்களோடு வம்பு பேச வந்தோமா என்று எண்ணி அடக்கமாக அவள் முருவளிப்பது வழக்கம். சாம்பவி, ஆனாலும் உன் மனது ரொம்ப ஆழமானது. அதுக்குள்ள எல்லா ரகசியங்களையும் புதைச்சி வச்சுக்கொள்கிற கெட்டிக்காரி என்று அவர்கள் கேலி செய்வார்கள். அதுவும் உண்மையே. அம்மா சில சமயம் கோபத்தில் கண்டபடி கத்திவிடுவாள். அப்பா வந்ததும் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டாள். பற்றாக்குறை பட்ஜெட்டில் ஓடிய குடும்பம் அவர்களுடையது.
இல்லாமையால் அம்மா கோபத்தை அடக்க மாட்டாது எதிர்ப்பட்ட தன் மக்கள் செல்வங்கள் மீது எரிந்து விழுந்தாள். வேலை தேடிக்கொள்ள திறமையின்றி நிறுவனங்கள் பலவற்றின் படிகளில் ஏறி இறக்கிவிட்டு வந்த பெண்ணை கண்டு அவளுக்கு அடிக்கடி ஆத்திரம் வந்தது. நீ ஒரு துப்பு கெட்ட பொண்ணு. அடுத்த தெரு சங்கரி உன்னோட படிச்சவ தானே, அவளுக்கு வேலை கிடைச்சிட்டு தான் தெரியுமா உனக்கு? அம்மா இப்படி சொல்வாள். ஆண்களோடு வேலை செய்யும் பொழுது ஒரு பெண் நேர்மையாக ஒழுக்கமுடையவளாக வேலையே குறியாக இருக்க வேண்டும் என்று அப்பா அவளுக்கு போதித்திருந்தார். அப்பா சொல்படி அவள் நடக்க தயாராக இருந்தாள். ஆனால் அவள் மனதுக்கு பிடித்ததொரு இடத்தில் இன்னமும் வேலை கிடைக்கவில்லை. ஒரு மாறுதலுக்காக கிராமத்துக்கு போய் தன் அன்னிக்கு உதவியாக இருந்து வரட்டும் என்றுதான் அப்பா இப்பொழுது அனுப்பி வைத்திருக்கிறார். அவளுக்கு உள்ளூர உற்சாகம் பொங்கி புரண்டு கொண்டிருந்தது. அவள் பிறந்து வளர்ந்து ஆளான இந்த 20 ஆண்டுகளில் அவள் ஒரு முறை கூட தன் தந்தை பிறந்து வளர்ந்த கிராமத்தை பார்த்ததே இல்லை. பெரியம்மா மட்டும் விதவையான பின்பு சில தடவைகள் அவர்களை காண சென்னைக்கு வந்ததுண்டு. எப்பொழுதாவது கடிதம் எழுதி விசாரிப்பதுண்டு. பட்டணத்தின் நெருக்கம், பஸ்ஸில் வழிந்த கூட்டம், இரவு முழுவதும் அறைக்குள் பாயின் மீது தங்கைகளுடன் உறங்கும் பொழுது காதடிகள் பாடி கடித்து தூக்கத்தை கெடுத்த கொசு உபத்திரவம், தெருவில் இரு பக்கமும் அவ்வப்பொழுது அவள் பார்க்க நேரிட்ட அசுத்தம், இவைகளை மறந்து ஒரு கிராமத்தில் கொஞ்சம் நாட்கள் நிம்மதியாக வாழப்போகிறோம் என்ற நினைப்பு அவளுக்கு மிக்க இனித்தது. குறுகலான தெருக்களும் குடிசைகளுமாக எங்க ஊர் இருக்காது. திருச்சிக்கும் சேலத்திற்கும் இடையே உள்ள நெடுஞ்சாலையின் முக்கொம்பு நிறுத்தத்தில் உள்ளே போகும் மண் பாதையில் 2 கல் தூரத்திலே இருக்கிற பெரிய கிராமம். மின்விசை வசதி உண்டு. எங்க வீடு புழக்கடை தண்ணி இளநீர் போல இருக்கும். பழைய ஓட்டு கட்டிடம்தான். ஆனால் என்ன, நெருக்கமாக கம்பி போட்ட பெரிய முற்றம், 4 பக்கம் தாவாரம், ஒவ்வொரு தாவாரத்திலும் ஒரு அறை, கூடம், பின்கட்டு, தோட்டம் எல்லாம் உள்ள வீடு என்று அப்பா வர்ணித்திருந்த போது அவளது கற்பனை சிறகடித்தது. ஒன்று கொடுத்தன வாழ்வு நின்று அவளுக்கு இப்பொழுது ஒரு புதிய மாறுதல். நிம்மதியா வளைய வர ஒரு தனி வண்டி திருச்சி இணைப்பு நிலையத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு. விடிஞ்சு போச்சே. தங்கதுரை மேல் படுக்கை நின்று தொப்பென்று இறங்கினார். சட்டென்று அவள் பெண்கள் கழிவறைக்குள் சென்று முகத்தை கழுவி முடியை சீராக்கி கொண்டு பொட்டு வைத்து கொண்டு நிலையத்தில் இறங்க தயாராகிவிட்டாள். வண்டி நிலையத்தை அடைந்தபோது பொழுது நன்றாக விடிந்து வெளிச்சம் பரவ தொடங்கி விட்டிருந்தது. சாமான்களை எடுத்துட்டு நாமே தூக்கிக்கிட்டு பொடி நடையா பஸ் நிலையத்துக்கு போயிடுவோம். இத்தனை நேரம் முதல் பஸ் கிளம்பி இருக்கும். இங்கே காப்பி பலகாரம் சாப்பிட நேரத்தை கழிச்சா 2வதும் கிளம்பிவிடும். பிறகு கூட்டம் அதிகமாயிட்டா நமக்கு இடம் கிடைக்காது. தங்கதுரை அவசரப்படுத்தினார். தமது பெட்டி படுக்கையை தமது தலைமீது தூக்கி கொண்டு மனைவியிடம் மூட்டையை கொடுத்து அவர் இறங்கி முன்னால் துரிதமாக நடக்க, ஓட்ட நடையில் தன் பெட்டியுடன் சாம்பவி அவர்களை தொடர்ந்தாள். கொஞ்ச தூரம் அவர்கள் நடக்க நேரிட்டது. அவளுக்கு இருந்த உற்சாகத்தில் அந்த நடை சிறிதும் அலுப்பை தரவில்லை. ஒரு வழியாக பஸ்ஸில் பயணச்சீட்டுகளை வாங்கி கொண்டு அமர்ந்தனர். வண்டி மெல்ல நகர்ந்து வேகம் கூட்டி காவிரி பாலத்தை கடந்த பொழுது அவள் அதிசயத்துடன் அந்த நதியை பார்த்தாள். அக்கரையை தொட்டு அகலமாக ஓடிய காவிரியை பார்த்த சாம்பவிக்கு சட்டென்று பஸ்ஸிலிருந்து இறங்கி ஆற்று நீரில் மூழ்கி எழ வேண்டும் போன்றதொரு ஆவல் ஏற்பட்டது. சில நாட்களுக்கு முன்னர் பெய்த மழையினால் சாலையின் இரு மருங்கிலும் பசுமை பரவி கிடந்தது. மனித சமுத்திரத்தையும் வாகனங்களையும் கட்டிடக் குவியல்களையும் பார்த்து அலுத்து போன கண்களுக்கு எத்தனை ஒரு இனிய விருந்து! ரயிலில் உறங்காது வந்த சோர்வு சிறிதும் இன்றி வியப்புடன் மாறி மாறி இரு பக்கத்தையும் பார்த்த வண்ணம் இருந்தாள். காற்று மெல்ல ஜன்னல் ஊடே வீசி அவளது நெற்றி கூந்தலை முகத்தில் புரளவிட்டு விளையாடி கொண்டிருந்தது. முக்கொம்பு நிறுத்தம் வந்துவிட்டது. நடத்துனர் உரத்த குரலில் கூவ பஸ் ஒரு சிறு குழுக்களுடன் ஒரு ஓரத்தில் நின்றது. தங்கதுரை தமது மனைவியையும் அவளையும் இறங்கும்படி உசுப்பினார். மேலே போட்டிருந்த பெட்டிகள், படுக்கை முதலியவற்றை கண்டக்டர் எடுத்துக் கொடுத்து உதவினார். பஸ் நிலையம் அது என்று அப்பா அவளிடம் முன்னதாகவே சொல்லியிருந்தார். அந்த காலை வேளையில் இரு பக்கத்திலும் இருந்த சில டீ கடைகளும் பெட்டி கடைகளும் ஒரு காபி ஓட்டலும் திறந்திருந்தன. திருச்சிக்கும் சேலத்துக்கும் பஸ் பிடிக்க இரு பக்கத்திலும் கூட்டம் காத்திருந்தது. இங்கே இருந்து போகும் இந்த உள்பாதையில் 2 கல் தூரம் போனால் புலியூர் வந்துவிடும். இதோ மாட்டு வண்டிகள் காத்துக்கிட்டு நிற்குது, கவலைப்படாதே என்று தங்கதுரை சொல்லி முடிப்பதற்குள் அரைக்கால் சட்டை போட்டிருந்த பையன் ஒருவன் பல்லெல்லாம் தெரிய சிரித்துக்கொண்டு அவர்கள் அருகில் வந்தான். பட்டணத்திலிருந்து வர அக்கா நீங்க தானே? கேட்டபடி தன் சட்டையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து சாம்பவியிடம் நீட்டினான். அக்கா வரும், அழைச்சிட்டு வா அண்ணா, அம்மா அவங்க கொடுத்தாங்க.
தலையை சொரிந்து கொண்டு நின்றான். கையெழுத்து அவளது பெரியம்மாவுடையது என்பதை கடித மடிப்பை பிரித்தவுடனே அவள் கண்டுகொண்டாள். அவசரமாக ஒரு நோட்டு புத்தகத்தின் ஏட்டை கிழித்து பெரியம்மா அலமேலு சுருக்கமாக எழுதியிருந்த கடிதம் அது. பள்ளிக்கூடம் போன மீதி பொழுதுக்கு இதை கொண்டு வரும் சிங்காரம் என்கிற சிறுவன் எனக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்கிறான். நம்பகமான பையன். உன்னை கூட்டி வர அனுப்பியிருக்கேன். மாட்டு வண்டிக்கு பணமும் கொடுத்து அனுப்பியிருக்கேன். அவனுடன் வரவும். இங்கனம் அலமேலு. அப்போ நான் உங்ககிட்ட உத்தரவு பெற்றிருக்கிறேன். உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. பெரியம்மா கடிதத்தோட இந்த பையனை எனக்கு துணையாக அனுப்பி வச்சிருக்காங்க என்று தங்கதுரை தம்பதியரிடம் சாம்பவி விடைபெற்று கொண்டாள். ஒரு மாட்டு வண்டியை வாடகைக்கு பேசி சிங்காரம் அவள் பெட்டியை தூக்கி உள்ளே வைத்தான். பின்னர் அவள் ஏறி உட்கார்ந்ததும் முன்புறமாக வண்டிக்குள் ஏறி வண்டியோட்டின் பின்னால் ஒடுங்கிக் கொண்டான். அதுவரை நின்றிருந்து வழி அனுப்பிய தங்கதுரை தம்பதியினர் தாங்கள் போக வேண்டிய பக்கம் திரும்பினர். ஜல் ஜல் என்று சதங்கை நாதம் எழுப்பிக் கொண்டு வண்டி நகர்ந்த பொழுது அவளுக்கு மகிழ்ச்சி கட்டுக்கொள்ளவில்லை. பாதையின் இரு பக்கமும் பசுமையாக வளர்ந்து பச்சையும் மஞ்சளுமாக தென்பட்ட நெற்பயிர் விரிந்து கிடந்த பூமியை வேடிக்கை பார்த்து கொண்டே அவள் இருந்தபொழுது தன் பின்மண்டை வண்டியில் மோத திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். எதிரே வந்ததொரு கரும்பச்சை வண்ண பியட் எழுப்பிய ஒளியை கேட்டு சற்று மிரண்டுவிட்ட மாடு சாலையின் ஓரத்தை நோக்கி ஓடிவிட்டிருந்தது. புது மாடு, இன்னும் வண்டி இழுத்து பழக்கப்படலை. இப்படியா ஒருத்தன் ஹாரன் அடிப்பான்? எல்லாம் பணத்திமிர். வண்டியோட்டி முணுமுணுத்தார். ஏம்பா, பாதை முழுவதும் உனக்கே சொந்தமா? இடது பக்கமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிருந்தா நான் ஏன் ஹாரன் அடிக்கிறேன்? இன்னும் சித்த நகர்ந்திருந்தா வண்டி குடசாஞ்சி பள்ளத்தில் விழுந்திருக்குமே அதட்டினான் அந்த காரை ஓட்டி கொண்டு எதிர்ப்புறமாக வந்த இளைஞன். அவர் சொல்கிறது போல வண்டி குடைசாய்ந்து பள்ளத்தில் விழுந்திருந்தாள் என்று கலவரத்துடன் மெல்ல வண்டியிலிருந்து முன்பக்கம் நகர்ந்து எட்டி பார்த்தாள் அவள். அவனும் அது சமயம் அவளை மிக்க அதிசயமாக பார்ப்பதை உணர்ந்தாள். பட்டணத்தில் சாம்பவி பள்ளிகளிலும் அலுவலகங்களிலும் நடைபாதைகளிலும் கடைவீதிகளிலும் பார்த்திராத இளவட்டங்களா? ஆனால் இவரை பார்த்ததும் 1000 காலம் பழகியவர் போன்ற ஒரு உணர்வில் அவள் நெஞ்சு ஏன் இப்படி படபடக்கிறது? முகமெல்லாம் உயர்த்து கொட்டுகிறதே, இதென்ன வேடிக்கை? வண்டி மேலே நகர்ந்த பொழுது மெல்ல கள்ளத்தனமாக அவள் திரும்பி பார்த்தாள். அவனும் தலையை திருப்பி அவளையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு முகம் சிவந்து பரபரப்படைந்து போனாள். ஆமாம், இவர் யார்? வண்டியோட்டி தம்முன் எழுந்த கோபத்தை அடக்க வளவளவென்று வழியெல்லாம் பேசிக்கொண்டே போனார். அம்மா, ஊருக்கு புதுசு போல இருக்கு. இந்த கிராமத்தை முதல்ல கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது என்று லேசாக சாட்டையை மாட்டின் முதுகில் வீசியபடி ஆரம்பித்தார். நம்ம இந்த சாலை ஓரத்து படுகுழியில் தள்ள பார்த்தாரே, அந்த பியட் கார்காரர், அவர்தான் இந்த ஊர் பெரிய தனக்காரர் சட்டநாதனின் ஒரே மகன். பார்த்திபன் பேரு. யார் இவர் என்று அவள் உள்ளம் கேட்ட கேள்விக்கு தானே பதில் கிடைத்து விட்டதை பற்றி மற்றற்ற மகிழ்ச்சி அவளுக்கு. அப்படியா? சட்டநாதன் அவர்களுக்கு இந்த ஊரில் ரொம்ப செல்வாக்கு இருக்குமே. மேலே பேசும்படி வண்டிக்காரரை உசுப்பினாள். இருந்தது. அவர்தான் இந்த ஊர் சிவன் கோவில் ஸ்தானிகராக இருந்தார். ஊருக்கு நாட்டாமைக்காரராக, பஞ்சாயத்துக்கு தலைவராக, ஊரில் நல்லது பொல்லாதது எல்லாத்துக்கும் முன்ன நின்று நடத்தி வைக்கிற பெரியவராக இருந்தார். புண்ணியமா. அப்படின்னா அவர் இப்போ இல்லையா? அவர் இறந்து 2 ஆண்டுகள் ஆகுது. இப்போ சின்னவர் தலையெடுத்திருக்கார். இவரும் அப்பாவைப் போல கோவில் ஸ்தானிகராக இருக்கார். ஊர் விழாக்களில் வந்து பங்கெடுத்துக்கிறார். எங்கள் பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் வந்து தலைமை வகிச்சாரே. சிங்காரம் இடை புகுந்து பேசியது வண்டியோட்டிக்கு எரிச்சல் ஊட்டியது. பொடி பயலே, சும்மா இரு, நான் பேசுகிறேன். சட்டநாதன்னா சிங்கம் போல இருப்பார். சும்மா ஆள் வந்து நின்னா போதும், நாம் கிடுகிடுன்னு நடுங்கி போயிடுவோம். அவர் பேரை கேட்டால் அழுத பிள்ளையும் வாய முடிக்கும். அப்படி ஒரு தர்பார். ஆனால் மனுஷன் ரொம்ப கருணையானவர். ஊரிலே வெள்ளம் வந்து குடிசை மக்கள் அவதிப்பட்ட உடனடியாக உதவி செய்ய முன் வந்து நிற்பார். தங்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்கக்கிட்டையும் அவங்க குடும்பத்துக்கும் ஏதாவது துன்பம் வந்துட்டா தூண் போல வந்து நிற்பார். அவர் ஒரு மகராசா மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டார். புண்ணியமா. அப்பாவை போல பேர் எடுக்க இவருக்கு ரொம்ப நாள் பிடிக்கும். ஏன், இவர் கொஞ்சம் கடுமையானவரோ? படித்தவர் கொஞ்சம் மிடுக்கு இருக்காதா பின்ன? அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு இவர் தான். பட்டணத்தில் பார்மசிக்கு படிச்சுட்டு திரும்பி வந்தார். அடிக்கடி படிக்க வெளியூர் போயிட்டதால் இவருக்கு ஊர் மக்கள் தொடர்பு அத்தனை கிடையாது. பக்கத்து டவுனில் சட்டநாதன் மகனுக்காக ஒரு பெரிய மருந்து கடையை திறந்து கொடுத்தார்.
திறப்பு விழாவுக்கு யாரோ மந்திரி கூட வந்திருந்தார். விழா முடிஞ்சு வீட்டுக்கு வந்து காரிலிருந்து இறங்கினவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உள்ளே வந்து நாற்காலியில் உட்கார்ந்தார். லேசான மாரடைப்புன்னு டாக்டர் அவரை படுக்கையிலேயே 6 மாதத்துக்கு இருக்க வச்சுட்டார். பட்டணத்திலிருந்து பெரிய வைத்தியர்கள் கூட வந்து பார்த்தாங்க. வாய்க்கால் பாலத்தை ஒரு நாள் கடந்து காலை இக்கரை வந்து நிலங்களை அவங்க பார்வையிட்ட வீட்டுக்கு போது பின்னாடி கொஞ்ச வரப்பின் தூரத்துல மேலே நடந்தவருக்கு கரையோரமா இருக்கிற மூச்சடைச்சது. பிள்ளையார் கோவில் அரச மரத்து மேடை மேலே உட்கார்ந்தவர் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். ஆட்கள் தூக்கி அந்த வீட்டிலே போட்டாங்க. பிறகு வியப்புடன் வினவினாள் சாம்பவி. பிறகு என்ன? ஆசாமி போயிட்டார். அவரை உசுறு நினைச்சா பிரிஞ்சு எனக்கு 1 கூட மணி நேரத்துக்கு ரொம்ப மேல ஆச்சுன்னு வருத்தமா தான் டாக்டர்கள் இருக்கு. சொல்லிட்டாங்க. ஆனா அவர் பெஞ்சாதியை ஐயோ நினைச்சா பாவம், மறுபடியும் அனுதாபப்பட்டாள் சாட்டையை அவள். லேசாக மாட்டின் முதுகில் வீசினார் வண்டி ஓட்டி. பெரிய ஐயா ரொம்ப நல்லவர்னு ஊர் மக்கள் எல்லாரும் ஒருமிக்க பேசுவாங்க. ஆனால் அந்த அம்மாளை பத்தி கொஞ்சம் குறைவாகத்தான் சொல்வாங்க. இடை புகுந்து விளக்கினான் சிங்காரம். பொடிப்பயல, நீ சும்மா இருன்னு சொன்னேன் இல்லையா? நான் தான் பட்டணத்து அம்மாவுக்கு விலாவரியா சொல்லிக்கிட்டு வரேனே, குறுக்க பேசாத என்று அதட்டிவிட்டு தொடர்ந்தார். சட்டநாதன் ஐயா அவருடைய முப்பாட்டன் எல்லாம் ஜமீன் பரம்பரையைச் சேர்ந்தவங்க. பரம்பரை பணக்காரர் அவர். ஆனால் அவர் மனைவி ஒரு சாதாரண விவசாயி மகள். திடீர்னு அந்தஸ்தும் அழகான புருஷனும் கிடைச்சிட்டதும் அவங்க தலை ரொம்பவும் கனமாயிடுச்சு. யாரையும் நிமிஷத்தில் தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க. ஒருத்தரையும் மதிச்சதில்லை. அன்பா வேலையாட்கள் கிட்ட நடந்ததில்லை. ரொம்ப கண்டிப்பு. மனதில் தான் கருணை இல்லைன்னா அந்த அம்மா கையும் கருணக்கிழங்கு, படு கருமி. அப்படியா? வியப்புடன் கேட்டாள் சாம்பவி. பார்த்திபனது தாயை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதில் அவளுள் ஏன் இந்த ஆவல்? கணவர் போன பிறகு 1 ஆண்டு அந்த அம்மா வெளிவாசலுக்கு வந்ததில்லை. ஆனா இப்போ வரத் தொடங்கியிருக்காங்க. தாயை மகன் இங்கும் அங்கும் காரில் அழைச்சிட்டு போவார் போலிருக்கு. அதுதான் இல்லை, அம்மா வீட்டு வில்வண்டியில தான் வெளியே போவாங்க. காங்கேயத்து காலை கட்டி சதங்க ஒலிக்க அவங்க வண்டி கிளம்பினா கிழக்கு தெரு கோடியில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும். அப்படி அட்டகாசமான வண்டி அது. மேலும் மகனுக்கு அவங்கள கூட்டிக்கிட்டு அலைய பொழுது ஏது? நாள் முழுக்க அவருக்கு வேலை எக்கச்சக்கமாக இருக்கே. பக்கத்து டவுனில் இருக்கிற மருந்து கடை, அரிசி மண்டி, வெத்தலை மண்டி இதுகளை மேற்பார்வையிடணும். டவுனில் இருக்கிற சில கட்டடங்கள் இருக்குது, அதுகளின் வாடகைகளை வசூலிக்கணும். வங்கிக்கு போய் வந்து நஞ்ச புஞ்ச நிலங்களை பார்வையிட்டு காய்கறி தோட்டத்திலிருந்து அன்றாடம் காய்கறிகளை பறித்து திருச்சி மொத்த வியாபாரிக்கு லாரியில் ஏற்றி விடுறது. இப்படின்னு பல வேலைகள். தன் காரிலேயே சுத்திக்கிட்டு இருக்கார். அந்த கேள்வியை கேட்காவிடில் மனதில் அமைதி ஏற்படாது போன்றதொரு படபடப்பில் சாம்பவி கேட்டுவிட்டாள். வீட்டில் நாள் முழுவதும் மாமியாரோட போராடிக்கிட்டு இருக்கிற அவர் மனைவிக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இல்லையா? வண்டி ஓட்டி கடகடவென்று சிரித்தார். இன்னும் அவருக்கு கால்கட்டு போடலை. பெரிய இடங்களிலிருந்தெல்லாம் பெண் தேடுறாங்களாம். அத்தனை சொத்துக்கும் அவர்தானே வாரிசு. வேறே குழந்தை ஏதும் கிடையாதே. அதனால் அவருக்கு பெண் கொடுக்க யாருக்கு கசக்கும்? பொறாமையா கோபமா என்ற பேதம் காண முடியாத கலவை உணர்வில் சாம்பவியின் நெஞ்சு படபடத்தது. மனிதன் ரொம்ப திமிர் பிடிச்சவன்னு சொன்னீங்களே என்று உசுப்பினாள் மீண்டும். கார் குழலை அழுத்தமாக ஊதி மாட்டை மிரளச் செய்துட்டு, என்னையே அதட்டினார் பார்த்தீங்களா? பணம் இருக்கிற திமிர் இல்லாமல் அது வேற என்னவா? இவர்கிட்ட நான் பேசி பழகினதில்லை. ஆத்தாள குணத்தில் கொண்டிருந்தா ரொம்ப கர்வம் பிடிச்சவராக தான் இருப்பார். வண்டிக்கார ஐயா, நீங்கள் சொல்கிறது தப்பு. எங்கள் பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவுக்கு போன மாதம் வந்திருந்தார். எல்லா வாத்தியார்கிட்டேயும் அன்பாக பேசி பரிசு வாங்கின ஏழை பையன்கள் கையை கூட குலுக்கி பாராட்டினார். சிங்காரம் குறுக்கிட்டான். போடா பொடிப்பையில, இதெல்லாம் ஒரு தந்திரம். பின்னால் ஏதாவது தேர்தல்னு வந்து அதில் நின்று ஓட்டு பிடிக்க இப்படி ஒரு அஸ்திவாரம் போட வேணாமா? பணம் இருக்குது, அதுக்கு தகுந்த பதவிகள் வேணாமா? பணத்தை விட பதவிகளுக்கு பலம் அதிகமாச்சே. திடீர்னு ஒரு நாள் அரசியல் கோதாவில் குதிச்சாலும் ஆச்சரியமில்லை. அவங்கள விடுங்க. ஊர் எப்படிப்பட்டது? தண்ணி வசதி எப்படி? இதுகளை சொல்லுங்க ஐயா. பேச்சை வேறு பக்கம் திருப்பினாள் அவள்.
ஊர்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதோ தெரியுதே, அதுதான் எல்ல பகவதி அம்மன் கோவில். வண்டியை செத்த நிறுத்துறேன். ஊருக்கு புதுசாக வரீங்க, மனசில் எதையாவது வேண்டிக்கிட்டு அம்மனை வணங்கிக்குங்க, அத்தனையும் பலிக்கும். பகவதி ரொம்ப சக்தி வாய்ந்தவ என்றபடி விரைவாக வண்டியை ஓட்டி கோயில் எதிரே நிறுத்தி தாமும் இறங்கி வணங்கினார். சாம்பவி இறங்கி கை குவித்து இப்போ வணங்கி நாம கொண்டாள். கடை தெருவுக்குள்ளே தாயே, வந்துட்டோம். என் பக்கத்து பெரியம்மா டவுனுக்கு உடம்பு சாமான் வாங்க சீக்கிரம் யாரும் குணமாகி போக வேண்டாம். இங்கேயே எனக்கு ஒரு நிறைய நல்ல கடைகள் வேலையும் இருக்கு. சீக்கிரம் கிடைக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடைகள் திறந்ததும் இந்த இடம் கலகலப்பாக தெரியும். 8 வகுப்பு படிக்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. மேலே படிக்க பிள்ளைகள் பக்கத்து டவுனுக்கு போக பஸ் வசதி உண்டு. வெய்ய காலத்திலே தான் எங்கள் வாய்க்காலும் கிணறும் கொஞ்சம் காஞ்சி கிடந்தது. காவேரியில் இப்போ தண்ணி வந்துட்டுது. மழை நல்லா பொழிந்தது. அதனால் எங்கள் ஊர் பெரிய வாய்க்கால் பெருகி வழிஞ்சு ஓடுது பாருங்க. எல்லா வீட்டுக்கும் தோட்டங்களிலும் பெரிய கிணறு இருக்கு. புருஷனும் மனைவியுமா இங்கே 2 வைத்தியர்கள் கிளினிக் வச்சு நடத்துகிறாங்க. பக்கத்து டவுனில் பெரிய ஆஸ்பத்திரி, ஒரு தனியார் மருத்துவமனை எல்லாம் இருக்குது. கடை தெருவிலே காவல் நிலையம், தபால் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. மின் வசதி உண்டு. பெரிய ஊர்னு சொல்லுங்க. கண்களை நாலாபுறமும் ஓட்டினாள் சாம்பவி உற்சாகத்துடன். வேர்க்கண்ணம் மையிக்கும் வருஷத்திலே சித்திரை மாத தொடக்கத்திலே தேர் திருவிழா உண்டு. அடுத்தபடியா ஊர் 2 இங்கே பட்டு வேதபுரிநாதர் போறாப்புல கோயில்னு கூட்டம் ஒரு அக்கம் சிவாலயம் பக்கத்து இருக்கு. கிராமங்களில் இருந்து குவிஞ்சிடும். இதை தவிர ஒரு விஷ்ணு கோவில், அரச மரத்தடி பிள்ளையார், இப்படின்னு பல கோவில் இருக்கு. இது பெரிய ஊர். கோவில்களுக்கு பஞ்சமில்லை, தண்ணிக்கும் பஞ்சமில்லை. இந்த ஊரில் முக்கியமாக 4 தெருக்கள் இருக்கு. வடக்கு தெருவில் தான் பெரிய தனக்காரர் வீடு இருக்கு. நீங்கள் போக போகிற உங்கள் உறவுக்காரங்க வீடு கிழக்கு தெருவில் இருக்கு. இந்த 2 தெருவில் தான் மாடி வீடுகள் அதிகம். வசிக்கிறவங்களும் கொஞ்சம் பசையுள்ள ஆசாமிகள். மற்ற தெருக்களில் ஓட்டு வீடுகள், வைக்கோல் வேய்ந்த சாதாரண கூரை வீடுகள் தான் அதிகமாக இருக்கும். பரவாயில்லையே, நான் சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு ஊரை பற்றி இத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. மெல்ல சிரித்தாள் சாம்பவி. இதோ பார்த்துக்கோமா, இதுதான் பெரிய தனக்காரர் வீடு, இதுதான் வடக்கு தெரு என்று சாட்டையால் ஒரு வீட்டை சுட்டி காட்டினார் வண்டி ஓட்டி. புதிய வெள்ளை சாயத்தில் சுற்று சுவரும் முகப்பில் கேட்டுமாக உள்ளே அடர்த்தியாக வளர்ந்து நின்ற மரங்களுக்கு இடையே வெகு தூரத்தில் சிறிது தெரிந்த நீலச்சாயம் பூசிய மாடி கட்டிடத்தை வியப்புடன் பார்த்தாள் அவள். ஊருக்குள்ளேயே இதுதான் கடல் போட பெரிய வீடு. மாடியில் வேற புதுசாக அறைகள் கட்டினாங்கன்னு கேள்வி. வரப்போகிற மருமகளுக்கு போல இருக்கு, சிரித்தார் வண்டி ஓட்டி. ஆமாம், அதை கேட்டு சாம்பவியின் முகம் ஏன் இப்படி சிவக்க வேண்டும்? நெஞ்சு ஏன் துடியாக துடிக்க வேண்டும்? தன் உணர்வுகளின் கொந்தளிப்பின் ரகசியம் அவளுக்கே புரியாத புதிராக இருந்தது. இதுதான் கிழக்கு தெரு, அலமேலம்மா வீடு இதுதான், நீங்க இறங்கலாம் என்று வண்டி ஓட்டி ஒரு வீட்டின் முன் வண்டியை நிறுத்தினார். பச்சை வண்ண சாயத்திலே தூண்கள் நிற்க, சிவப்பு சிமெண்டில் பளபளத்த திண்ணையும் வராந்தாவும் பெரிய தேக்கு மர கதவுடன் தெரிந்த வீட்டினை பார்த்து அவள் மனம் மகிழ்ந்து போனாள். நன்றி ஐயா என்று கும்பிட்டு விட்டு சிங்காரம் பெட்டியை தூக்கி கொண்டு ஓடி கதவை தட்ட பின்னால் படியேறினாள். பட்டணத்தம்மா வந்துட்டாங்க, ஓங்கி குரல் கொடுத்து விட்டு வேலைக்காரி புன்னகை பூத்த முகத்தோடு அவளை வரவேற்றாள். நடையில் கால் செருப்புகளை விட்டுவிட்டு உள்ளே நுழைந்தவளுக்கு வியப்பாகத்தான் இருந்தது. வீடு அப்பா சொன்னபடியே எல்லளவு பிசகாத கூடம், தாழ்வாரம் இத்தியாதிகளுடன் இருந்தது. பெரியம்மா அதை சுத்தமாக பளிச்சென்று வைத்திருப்பதை காணத்தான் மிக்க ஆச்சரியமாக இருந்தது. வாமா, மெல்லிய குரல் எழுந்த கூடத்தின் அருகே விரைந்தாள். சுவர் ஓரமாக கிடந்த அகன்ற பெஞ்சு மீது விரிக்கப்பட்டிருந்த பஞ்சு மெத்தை போல நலிந்து கிடந்தாள் பெரியம்மா அலமேலு. முன்பு பார்ப்பதை விட பாதியாக உடல் இளைத்து தலை தும்பப்பூவாக வெளுத்து மிகவும் பலவீனமுற்றவளாக காணப்பட்டாள். பெரியம்மா, என்ன இப்படி துரும்பா போயிட்டீங்களே என்று அனுதாபத்துடன் அவளது கைகளை பற்றி கொண்டாள் சாம்பவி. உன்னை எப்போ பார்த்தது? இப்படி உயரமா குத்து விளக்காட்டம் அழகாக வளர்ந்துட்டியே. கண்ணாட்டி, இப்படி உட்கார். உன்னை தம்பி வாகிச அனுப்பி வச்சதுக்கு நன்றி அம்மா. உடம்புக்கு என்ன பெரியம்மா என்று கேட்டபடி படுக்கை ஓரத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள் சாம்பவி.
ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. லேசாக இருதயம் பழுதடைஞ்சிருக்குன்னு டவுன் வைத்தியர் பயமுறுத்தி படுக்கையில் ஓய்வா கொஞ்ச நாள் இருக்கட்டும்ட்டார். பெரியப்பா போன பிறகு தனியாக பெரிய வீட்டில் பயமில்லாத வாழ்ந்தவ. நோய் என்றதும் கொஞ்சம் கிளியாயிடுச்சு. உதவிக்கு கூட துணையாக இருக்க உன்னை சில நாள் தங்கி இருக்க கடிதம் போட்டு வரவழைச்சேன். பெரியம்மா புன்னகைத்தாள். முத்துநாகம், குழந்தைக்கு பின்கட்டு அண்டாவில் தண்ணி நிரப்பி வை. முதல்ல குளிக்கட்டும், பிறகு சூடாக காப்பி கொண்டாந்து கொடு. பிறகு குழந்தையோட துணையா நம்ம ஊர் சிவன் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை செய்துட்டு வா. முதல்ல நம்ம ஊருக்கு சாம்பவி வந்திருக்கா, கோவிலுக்கு போய் வந்துடட்டும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று உத்தரவிட்ட அலமேலு தன் தலையணை கடியிலிருந்து கொத்து சாவியை எடுத்து சாம்பவியிடம் கொடுத்தாள். நீ இருக்கிற வரை இந்த வீட்டு பொறுப்பு இனி உன்னுடையது. உள்ளே என் பீரோவில் நான் கட்ட முடியாத அடுக்கி வச்சிருக்கிற பட்டு புடவைகள் சிலது இருக்கு. உனக்கு பிடிச்சது உன்னை எடுத்து கோயிலுக்கு போய் வர கட்டிக்கோ உத்தரவிட்டாள். சாம்பவிக்கு மகிழ்ச்சி கற்றுக்கொள்ளவில்லை. பெரியம்மாவுக்கு இப்படி ஒரு பெரிய மனசா? பீரோ தட்டின் உச்சியில் தெரிந்த மயில் கண் அரக்குக்கரை பட்டு சேலை அவளுக்கு ரொம்ப பிடித்தது. அதற்கு தக்கபடி ஏறக்குறைய கரை நிறத்திலே அவளிடம் ஒரு ஜாக்கெட் இருந்தது. நல்லதாக போயிற்று. குளித்து முடித்துவிட்டு காப்பியை மட்டும் பருகிவிட்டு கோவிலுக்கு புறப்பட்டாள். போகும் முன் தன் அலங்காரத்தை ஒரு முறை அந்த அறையில் இருந்த பீரோவில் பதித்த பெரிய கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். கொண்டையில் மல்லிகை பூச்சரமும் இடையில் பட்டு சேலையும் கண்களில் மகிழ்ச்சியின் பளபளப்புமாக தெரிந்த தன் உருவத்தை வியப்புடன் பார்த்து கொண்டாள். அவளது அழகு அவளுக்கே பிரமிப்பாக இருந்தது. ஒற்றையடி பாதையில் வேலைக்காரி முத்துநாகத்துடன் விரைவாகவே அவள் சிவன் கோயிலை அடைந்து விட்டாள். அப்பாடி, இத்தனை பெரிய கோயிலா? மனதில் வியந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்குள் உள்நுழைந்த பொழுது எதிரே வந்த வாட்ட சாட்டமான பெண்மணியை கண்டு ஒரு கணம் திகைப்பில் நின்று விட்டாள். வெள்ளை பட்டுச் சேலையும் வெள்ளை ரவிக்கையும் பட்டையாக திருநீர் அணிந்த நெற்றியுமாக ஓங்கி உயரமாக கோதுமை நிறத்திலே தெரிந்த அந்த அம்பாளின் காதுகளில் வைரங்கள் மின்னின. கழுத்திலே பட்டையாக தங்கச் சங்கிலி, கைகளில் தங்க வளையல்கள், முகத்திலே பணக்கார கலை, நடையில் மிடுக்கு, பார்வையிலே கண்டிப்பு. அவள் பின்னால் பிரசாத கொடையை தூக்கி கொண்டு மரியாதையாக ஒதுங்கி நடந்தபடி வந்து கொண்டிருந்தாள் ஒரு வேலைக்காரர் பெண். சாம்பவி அந்த அம்மாளை வியப்புடன் பார்த்தது போல அந்த அம்மாளும் அவளை ஆச்சரியத்துடன் கண்கள் விரிய ஊடுருவி பார்த்தாள். யாரடி இந்த மோகினி? கர்வமாக துச்சமாக உரத்த குரலில் அவள் தன் வேலைக்காரியிடம் கேட்டது சாம்பவியின் காதுகளில் துல்லியமாக விழுந்தது. முகம் சிவந்து போனாள். மறுபடி அந்த அம்மாளை பார்க்க துணிவின்றி தலையை குனிந்து கொண்டு மேலே நடந்தாள். அவங்கதான் வடக்கு தெரு பெரிய தனக்காரர் சட்டநாதன் அவர்களின் மனைவி மரகதம்மா. மெல்லிய குரலில் கிசுகிசுத்தாள் முத்துநாகம். இவங்களா? பார்த்திபனின் தாய்? அந்த வண்டிக்காரர் சொன்னது போல என்று எண்ணிய சாம்பவிக்கு ஏனோ நெஞ்சு பயத்தில் துடித்தது. உடம்பு லேசாக நடுங்கியது. காலை வேளையில் வழக்கமாக பள்ளிக்கு போகும் முன் ஒரு முறை சிங்காரம் வந்து விசாரித்து விட்டு போவான் என்பதை தெரிந்து கொண்டதும் அவள் அன்று இரவே ஒரு கடிதம் எழுதி தபாலில் சேர்க்க தயாராக வைத்து விட்டாள். விடியற்காலை வேளை. பால் நிறைந்த அலுமினிய தூக்குடன் தன் வீட்டிலிருந்து வேகமாக வந்த முத்துநாகம் வியப்புடன் வாசலில் ஒரு கணம் நின்று விட்டாள். அவள் வருவதற்கு முன்பே வாசலில் நீர் தெளித்து பெருக்கி அழகானதொரு கோலம் போடப்பட்டிருந்தது. அகலமாக திறந்து வைக்கப்பட்டிருந்த வாயில் கதவு வழியே உள்ளே ஓடி வந்தவள் மிரண்டு போனாள். அலமேல் அம்மாள் பல் துலக்கி முகம் கழுவி மாற்று உடை அணிந்து கொண்டு தாழ்வாரத்து சாய்வு நாய்க்காலையில் சாய்ந்து கொண்டிருந்தாள். அம்மா, நான் தான் அவசரமாக ஓடி வந்துகிட்டு இருக்கேனே, அதுக்குள்ள பட்டணத்து அம்மாவுக்கு ஏன் இந்த சிரமம்? கலவரத்துடன் கேட்டாள். எனக்கு கொஞ்சம் பணியுடன் செய்து வீட்டை நிர்வகிக்கத்தானே என் ஓரகத்தி சாம்பவியை இங்கே அனுப்பி வச்சிருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி. ராத்திரி தூங்குறதுக்கு முந்தி அவ என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு கொஞ்சம் சொன்னேன், டக்குன்னு பிடிச்சுக்கிட்டா, அவ்வளவுதான். சுத்தமாக காணப்பட்ட சாம்பவி இட்லிகளை அவிக்க பானையை அடுப்பில் ஏற்றிவிட்டு வெங்காய சாம்பாரை துரிதமாக தயாரித்து கொண்டிருந்தாள். அதன் வாசனை மூக்கில் மோதியபோது முத்துநாகம் வாயூறி போய்விட்டாள். பட்டணத்து அம்மா சமையலில் பலையால் போலிருக்கே என்று எண்ணியபடி பால் தூக்கை மேடை மீது வைத்துவிட்டு தன் காரியங்களை கவனிக்க புறப்பட்டாள். சமையலையும் கவனித்து வீட்டையும் சுத்தப்படுத்தி
அலமேல் அம்மாளுக்கு ஓடி உதவி செய்து முத்துநாகம் மிகவும் அழுத்து விட்டிருந்தாள். இப்பொழுது அந்த பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள சாம்பவி வந்திருப்பது பற்றி அவளுக்கு உள்ளூர திருப்தி, மகிழ்ச்சி. வந்த 1 வார காலத்திற்குள் சாம்பவி வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பில் நன்றாகவே தேர்ந்துவிட்டாள். முத்துநாகத்தின் சமையலில் நாக்கு செத்து, மருந்துகளின் தன்மையால் பசி குறைந்து மிக பலவீனமாகிவிட்டிருந்த அலமேலு இந்த சில நாள் கவனிப்பில் உடல் தேறி எழுந்து மெல்ல நடக்கத் துவங்கிவிட்டிருந்தாள். நுரை பொங்க சாம்பவி காப்பி எடுத்து கொண்டு வந்ததுமே அவளுக்கு தாகம் எடுத்தது. பகல் உணவு நேரத்தை எதிர்பார்த்து சுவற்றில் தொங்கிய கடிகாரத்தை அடிக்கடி பார்க்கும் அளவுக்கு பசி குடலை வருடியது. வீட்டு வேலைகளை செவ்வனே செய்ததுடன் ருசியாக சமைத்து போட்டு அன்புடனும் மிக்க கருத்துடனும் சாம்பவி தன் பெரியம்மாளை கவனித்துக் கொண்டாள். வரை இருவரும் பலவும் பேசி மகிழ்ந்தனர். சில சமயங்களில் வானொலியில் வந்த நாடகம், பாடல்களை கேட்டு ரசித்தனர். முகத்தை சினுங்காது கொஞ்சமும் சலிக்காது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து பணிவிடை செய்த சாம்பவியை அலமேலு ஆராய்ச்சி கண்களுடன் அடிக்கடி பார்த்தாள். தன் மனதில் ஏற்பட்ட எண்ணங்களை ஒரு நாள் பகல் உணவின் போது சொல்லிவிட்டாள். என் ஓரகத்தை ரொம்ப கொடுத்து வச்சுவ, பாக்கியசாலி. சாதத்தை பிசைந்தபடி பெருமூச்செறிந்தாள் அலமேலு. எதிரே தரை மீது தன் சாப்பாட்டு தட்டுடன் உட்கார்ந்த சாம்பவி பெரியம்மாளை திரும்பி பார்த்தாள். என்ன சொல்றீங்க பெரியம்மா? பொரியலை வாயில் அள்ளி போட்டுக்கொண்டு மெல்லிய குரலில் கேட்டாள். படிச்சுட்டோன்னு துளி கூட கர்வம் இல்லாம, கபடம் இல்லாத பத்திரமாத்து தங்கத்துக்கு மேலா உன்னை தன் மகளா பெத்தாளே, அதைத்தான் சொல்கிறேன். உன்னை என் மகளா பெத்தெடுக்க எனக்கு கொடுப்பன இல்லையே. பெண் குழந்தை பிறந்து விட்டுருக்குன்னு உன் அப்பன் சலிச்சுக்கிட்டு கடுதாசி போட்டப்போ, கவலைப்படாத சாம்பவியை நான் தத்தெடுத்துக்கிறேன்னு உடனே ஆறுதலாக அவனுக்கு பதில் போட்டேன். அடுத்தடுத்து 2 பெண் பிறந்தது. பிறகு உன் தம்பி பிறந்தான். 4 குழந்தைகளில் ஒரு குழந்தையை எனக்கு தத்தாக கொடுக்க உன் அம்மாவுக்கு பிரியமே இல்லை. நீ மட்டும் என் சொந்த மகளாயிருந்தால். அலமேலு பேச முடியாது கண் கலங்கி திணறினாள். கையை உதறிவிட்டு எழுந்து ஓடி பெரியம்மாவை அன்புடன் இடது கரத்தால் அணைத்து கொண்டாள். அவளது கண்களில் பெருகி கன்னத்தில் கோடிட்ட கண்ணீரை சட்டென்று புடவை தலைப்பால் துடைத்து விட்டாள். பெரியம்மா, உடம்புக்கு முடியாமல் இருந்து இப்போதான் தேறி வர்றீங்க. உணர்ச்சி வசப்படுறது ரத்த அழுத்தத்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன குறைஞ்சி போச்சு? ஒரு வழியில் நான் உங்கள் மகதானே. நீங்கள் போன்னு என்னை அனுப்புகிற வர நான் இங்கே தான் இருக்க போகிறேன். பயப்படாதீங்க, ஆறுதலாக சொன்னாள். நாளைக்கு ஒருத்தனை கட்டிக்கிட்டா? பெரியம்மா மெல்ல சிரித்த பொழுது வெக்கத்துடன் தலையை குனிந்து கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் சாம்பவி. ஒரு கணம் அவளது கற்பனையில் பார்த்திபன் பற்கள் பளிச்சிட சிரித்துவிட்டு மறைந்து போனான். திடுக்கிட்டு நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள். என்ன இது? வந்த நாளிலிருந்து ஓயாது அவளது சிந்தனையில் அவன் முகம். கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுவது ஏன்? சாம்பாரை ஊற்றி பிசைந்த அவளது கரம் உணர்ச்சி வசத்தில் நடுங்கியது. உள்ளத்திலே ஒரு இன்ப சிலிர்ப்பு பரவி நெஞ்சு வரை நிறைந்து கொண்டது. சில நாட்களுக்கு பின் ஒரு மாலை பொழுது மூடியிருந்த வாயில் கதவு பலமாக தட்டப்படும் ஓசை கேட்டு விரைந்து சென்று அவள் கதவை திறந்தாள். நடையில் கழற்றிவிட்டு கையில் பிடித்த தோல் பையுடன் மிக்க உரிமையுடன் உள்ளே வந்தார். குப்பென்று அவர் மீது எழுந்த மருந்து வாசனை கூடத்தை நொடிப்பொழுதில் வியாபித்து கொண்டது. வாயிலில் அவர் நிறுத்தி வைத்திருந்த ஸ்கூட்டரை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு உள்ளே வந்த அவள் புரிந்து கொண்டு விட்டாள். பெரியம்மா அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கும் அவர்களது குடும்ப வைத்தியர் டாக்டர் வைத்தியலிங்கம் வந்திருக்கிறார். சற்றென்று துவாலை, சோப்பு பெட்டி, செம்பில் தண்ணீர் ஆகியவற்றை எடுத்து வந்து முற்றத்து குரட்டின் ஓரத்திலே வைத்தாள். அலமேலம்மா, யார் இந்த நர்ஸ்? எங்கே கண்டுபிடிச்சிங்க? கேலியும் வியப்புமாக கேட்டார் அவர். என் மச்சினர் மகள், பட்டணத்திலேருந்து வந்திருக்காள். பிஏ படித்த பொண்ணு, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவள். பாவம், எனக்காக கொஞ்ச நாள் கூட இருக்க வந்திருக்கா. நோயாளியை சோதனை செய்துவிட்டு திருப்தியுடன் எழுந்து சாம்பவி கையில் நீரை ஊற்ற சோப்பு பெட்டியை நீட்டி கைகளை கழுவிக்கொண்டு
துவாலையில் துடைத்து கொண்டு நின்ற வைத்தியலிங்கம் அவளை வைத்த கண் வாங்காதவராக பார்த்தார். முன்னைக்கு இப்போ உடம்பு ரொம்பவே தேறி இருக்கு. காரணம் இந்த பெண்ணின் பணிவுடன் நினைக்கிறேன். இந்த பெண்ணை உங்க கூடவே வச்சுக்கோங்க, உங்க நோயெல்லாம் மாயமாகிவிடும் என்று சிரித்தபடி தமது பெயர் அச்சிட்ட காகிதத்தில் மாற்ற மருந்துகள் சிலவற்றை வேகமாக எழுதிவிட்டு அங்கு கிடந்ததொரு பிரம்பு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். அதற்குள் உள்ளே விரைந்த சாம்பவி காபி டம்ளருடன் வெளிப்பட்டார். எனக்கா இது? பலே பலே என்றபடி அவர் கை நீட்டி வாங்கி ருசித்து குடித்தார். வழியில் அவசரத்துக்கு கடைத்தெரு கற்பகம் ஹோட்டலில் அவர் தமது தாகத்தை தணிக்க வாங்கி சாப்பிடும் காப்பிக்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம்! சாம்பவியை அவர் வியப்புடன் மீண்டும் வெறித்தார். என் கூட கொஞ்ச நாள் இருப்பா. ஆனா இங்கேயே எப்பவும் கூட வச்சுக்க முடியுமா? ஊராமட்டு பெண்ணாச்சே. அலமேலு முருவளித்தபடி பெஞ்சில் காலை தொங்கவிட்டு கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். ஏன் முடியாது? இந்த ஊர்லேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி போட்டுடுங்க. மருமகனையும் கூடவே வீட்டோட வச்சுக்கிட்டா போகுது. இந்த பெண்ணை நான் தான் கட்டிப்பேன்னு நீங்க வாயை திறந்ததும் கியூவில் வந்து நிற்பாங்க மாப்பிள்ளைங்க. தனது கல்யாணத்தை பற்றிய விமர்சனத்தை கேட்டு வெட்கத்துடன் அவள் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். கட்டுக்கொள்ள முடியாது மனம் ஒரு இன்ப பரவசத்தில் துடித்தது. பார்த்திபனுடன் மணமேடையில் அமர்ந்து விட்டது போன்றதொரு கற்பனையில் அவள் ஆடிப்போய் ஆதரவுக்கு அடுப்பு மேடையை பற்றி கொண்டு நின்றாள். அவனை நினைக்கும் பொழுதே நெஞ்சில் ஏற்படும் இன்ப உணர்வில் கண்கள் கூட ஈரமாகி விடுகின்றனவே. ஏன்? இப்படி வாமா சாம்பவி, பெயர் கூட உன்னை போலவே அழகா இருக்கு. உரத்த குரலில் டாக்டர் அழைத்ததும் அவள் வெளியே வந்தாள். மருந்துகளை கொடுக்க வேண்டிய விவரத்தை கூறிவிட்டு எழுந்த டாக்டர் பலத்த குரலில் சிரித்தார். உன்னை இந்த ஊர்லேயே பிடித்து போட நான் ஏற்பாடு செய்ய போகிறேன். பார்த்துக்கிட்டே இரு. மருத்துவம் செய்ய வந்த வைத்தியர் கல்யாண தரகராகிட்டாரேன்னு உனக்கு வேடிக்கையா இருக்கா? இது கிராமம். இங்கே நாங்கள் எல்லோரும் எல்லாத்துலேயும் பங்கு கொண்டு ஒரு குடும்பமாக பழகுவோம். புரியுதா என்று கேட்டபடி பையுடன் அவர் வெளியேறினார். சாம்பவி அன்று இரவு சரியான உறக்கமின்றி பலவித கற்பனைகளில் திளைத்து கொண்டிருந்தாள். 2 தினங்களுக்கு பின் அலமேலு அம்மாள் திடீரென ஒரு வேண்டுகோள் விடுத்தாள். நமது தோட்டத்துக்கு பின்னால் ஓடுற பெரிய வாய்க்கால் கோடை காய்ச்சலில் வத்தி கிடந்தது. குடிக்கவும் வீட்டு புழக்கத்துக்கும் கிணற்று தண்ணியை தான் உபயோகிச்சுட்டு வந்தோம். இப்போ வாய்க்காலில் காவேரி தண்ணி கரை வழியாக ஓடுகிறதாம். நம்ம கிணற்று தண்ணி வசதி என்றாலும் காவேரி தண்ணிக்கு ஈடாகுமா? காவேரி தண்ணியை குடிச்சு பல நாள் ஆச்சு. ஒரு காரியம் நீ செய்வியா? சொல்லுங்க பெரியம்மா. பின்பக்கத்து தோட்டத்து மூங்கில் வெளியை தாண்டி கொஞ்சம் தூரம் நீ வாய்க்கால் கரை ஓரமாக போனீன்னா இறங்குதுறை படிக்கட்டு இருக்கும். அரச மரத்து பிள்ளையார் கோயில்கிட்ட தெரியும். ஒரு குடம் வாய்க்கால் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா உன்னால்? குடம் தூக்கி உனக்கு பழக்கம் இருக்கா? முத்துநாகம் வேலை முடிஞ்சதும் போயிட்டா. அதனால் தயங்கினாள் அலமேலு. குடம் தூக்கி பழக்கம் இல்லாதவங்கள கூட பட்டணத்து தண்ணி பஞ்சம் தூக்க வச்சிடும். எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டு. ஒரு நொடியில் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று வேலைக்காரி பொன்னாக தேய்த்து கவிழ்த்து வைத்திருந்த பித்தளை குடம் ஒன்றை தூக்கி கொண்டு கிளம்பினாள். இருபுறமும் புல்லும் செடிகளும் மண்டி கிடந்த வாய்க்கால் ஓரப்பாதை மீது அவள் மெல்ல நடந்தாள். வெயில் ஏறத் தொடங்கிவிட்டதால் எதிர்பக்கத்து வரப்பின் மீது யாரையும் காணவில்லை. காலையிலேயே குளித்துவிடும் பழக்கம் இருந்ததால் வாய்க்கால் கரையில் பெண்கள் யாரையும் அவள் பார்க்கவில்லை. வெறிச்சென்றிருந்த பாதையில் வேகமாக நடந்து இறங்குதுறையை அடைந்தாள். படிகளில் மெல்ல இறங்கி நீரில் மூழ்கியிருந்த கடைசி படி மீது காலை வைத்தபோது மீன் குஞ்சுகள் அவள் பாதத்தை மெல்ல கடிக்கவே அவளையும் மீறி சிரித்தாள். கிராமத்து வாழ்க்கை அவளுக்கு சுவையாக, சுகமாக, மிக்க மகிழ்ச்சியூட்டுவதாக இருந்தது. எங்கு திரும்பினாலும் கண்களில் பட்ட பசுமை மனத்திற்கு இதமாக இருந்தது. மெல்ல புடவை துணியை இடது கையில் தூக்கி பிடித்து கொண்டு துணியுடன் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் இறங்கி குடத்தால் நீரை விலக்கிவிட்டு தெளிவாக ஓடி வந்த தண்ணீரை குடத்தில் முகர்ந்து கொண்டு கரையேறினாள். அரச மரத்து மேடை அருகே கட்டப்பட்டிருந்த அந்த விநாயகர் கோவிலை பாராது போக மனமின்றி குடத்தை இறக்கி கோயில் படி ஒன்றின் மீது வைத்தாள். விடியற்காலையிலேயே பூசையை முடித்துவிட்ட அர்ச்சகர் கோவில் கதவை பூட்டிவிட்டு போயிருந்தார். ஆனாலும் சாய வெஷ்டியும் சந்தனத்தின் மீது குங்குமப் பொட்டும் செவ்வந்தி மாலை அலங்காரத்திலே கம்பி கதவுக்கு பின்னால் விநாயகப் பெருமான் கம்பீரமாக காட்சி தந்தார். அருகே சங்கிலியில் தொங்கியதொரு வெண்கல விளக்கு மினுக்கிட்டு எரிந்து கொண்டிருந்தது.
பக்தர்கள் உபயோகிப்பதற்காக உண்டிப்பெட்டி அருகே ஒரு தகர டப்பாவில் அர்ச்சகர் திருநீற்றை கொஞ்சம் விட்டு போயிருந்தார். அதை விரலால் தொட்டு தன் நெற்றியில் இட்டுக்கொண்டு குடத்தை தூக்கி இடையில் வைத்து கொண்டு திரும்பியவள் அலோ என்ற குரலை கேட்டு அதிர்ந்து போனாள். பயந்துட்டீங்களா? ஐ எம் சாரி என்று புன்னகைத்த பார்த்திபன் அவளை காலோடு தலைவரை அதிசயமாக பார்த்தான். பட்டுக்கரை வேட்டியும் வெள்ளை சட்டை மீது இடத்தொழில் உத்திரியுமாக அவன் எதிர்பாராத சமயம் அவள் அருகே வந்து நின்ற அதிசயத்தை எண்ணி திகைத்து போய்விட்டான். மௌனமாக தலையை அசைத்துவிட்டு செவேலென்று மாறிவிட்ட தன் முகத்தை தாழ்த்தி கொண்டு அவள் வீட்டு பக்கம் திரும்பிய பொழுது அவன் மறுபடியும் பேசினான். இந்த கோவிலையும் இந்த இறங்குத்துறையையும் என் பாட்டனார் கட்டி வச்சார். அந்த சொந்தத்தில் நான் வயலுக்கு போகும் முன் தினமும் இந்த விநாயகரை வணங்கிவிட்டு போகிற பழக்கம். கீழ் உதட்டை கடித்து கொண்டாள் சாம்பவி. அவளுக்கு திடீரென்று அவனிடம் பேச துணிவு வந்தது. இந்த ஊரில் முக்கால்வாசி பாகம் உங்களுக்கு சொந்தன்னு கேள்விப்பட்டேன். குறும்புத்தனமாக சொல்லிவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஏன், நீ கூட எனக்கு சொந்தமானவள்தான் என்பதைப் போல அவன் பார்த்த அந்த மென்மையான பார்வையில் ஒரு கணம் மயங்கி நாணி மெய்சிலிர்த்து போய் அவள் மேலே பேச முடியாது மௌனமாக நடந்தாள். மனம் படக் அடித்து கொண்டது. தன் பின்னால் அவன் தன் காந்த கண்களால் ஊடுருவி பார்த்து கொண்டு நிற்பதை அவளால் உணர முடியும்.